கரூர் பேரு சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் சென்னையை அழைத்து வந்து விஜய் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்படி இருக்கீங்க? காலையில இருந்து இந்த நியூஸ் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது தளபதி வந்து கரூரில் உயிரிழந்த அந்த குடும்பத்தாரை சென்னையில் அழைத்து வந்து சந்திக்க போகிறார் அப்படின்ற இந்த நியூஸை எல்லா நியூஸ் மீடியா சேனல்லையும் பயங்கரமாக போட்டு ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதை குரூப்லேயும் போட்டிருக்கீங்க. உண்மையா பொய்யா என்ன ஏது நடக்குது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. இதற்கான பதிலை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், என்ன ஆக்சுவலி டிசைட் பண்ணியிருக்கார் தளபதி அப்படின்றத. பட் அதற்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்தை வைத்து என்ன மாதிரியான அரசியல் சூழல்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை வைத்து அரசியல் பண்ண இந்த மற்ற கட்சிகளுக்கு நடுவில் தளபதி எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாகவும் தளபதி இப்படிப்பட்ட ஒரு மக்களின் தலைவனாகவும் இருந்தார் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் புரியும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. கரூர் துயரம் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. பட் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தை அழிச்சிடணும், முடக்கிடணும், விஜய் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட 2 பிரதான கட்சிகள் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து அவங்களுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய நாய் தமிழர் குரூப்ஸ். சரி பிரதர், இந்த நியூஸ் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்மளும் இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தான் கொத்தடி மீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க பண்ணுற மாதிரி நமக்கும் வந்து சில கேள்விகள்லாம் இருக்குது. இப்படி சைலண்ட்டாக இருந்தால் எப்படி? தமிழக வெற்றி கழகம் அப்போ என்ன தான் பண்ணுது? இப்போ ஒரு மாதமாக என்ன பண்ணியிருக்கு? ஏன் அந்த கரூர் மக்களை போய் சந்திக்கலை? ஏன் பர்மிஷன் வேணும்னு உட்காந்துருக்காரு? அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையும் ஒரு காமனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பக்குவத்திற்கும் மற்ற அரசியல்வாதிகள் செஞ்ச விஷயத்தையும் நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போனேன். முதல் விஷயமா, விஜய் அவர்களால தான் இந்த சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை தூக்கி வச்சாங்க இந்த அரசாங்கமும் திமுக கொத்தரிமிசும். அதை வந்து முதல்ல விஜய் அவர்கள் எப்படி நிவர்த்தி பண்ணார் அப்படின்னா, நார்மல் அரசியல்வாதியாக இருந்து அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த அரசியலை அவர் வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்க முடியும். பல இடங்களில் உட்காந்து அவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டிருக்க முடியும். பல இடங்களில் வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்க முடியும். நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு பேரை ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா உடனே அவங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டுட்டு அங்கே பந்து நடத்துறது, கடை அடைச்சி உடைக்கிறது, ரோடை வந்து மறியல் பண்ணுறதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது ஆள்ற அரசாங்கம் என்ன பண்ணும்னா, இந்த விஷயத்தை சரி மொத்தமாக அவர் மேலே போடாமல் இதற்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரணை வைக்கிறோம், அதை வைக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் அதை அப்படியே நீர்த்து போட்டுவிட்டு அதை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்ண பார்ப்பாங்களே ஒழிய எதிர்கட்சியாக பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்சி ஒன்று தேவையில்லை. அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்களே ஒழிய இந்த மக்கள் உயிரிழந்துச்சுல, இந்த மக்களுக்கான நலன் என்ன, இந்த மக்களுக்கான பலன் என்னன்னு வந்து அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல விஜய் அவர்கள் அப்படியே மாறுபடுறார். விஜய் அவர்கள் மேலே அவ்வளோ அக்யூசேஷன், பயந்தாங்கோலி, கோலை, தொடநடிக்கி, வீட்டில் போய் உட்காந்துட்டாரு, வெளில அவருக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, பயந்து ஓடி போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை நாடுறாரு. அந்த நீதித்துறையே இங்கே அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுது, கையை விரிக்குது. இதை மீறி திருப்பி எங்கே போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு. போனவுடனே முதல் வெற்றி தளபதி அவர்களுக்கு அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்க எல்லாம் லாக் ஆகிறாங்க. யார் லாக் ஆகிறாங்க? யாரெல்லாம் விஜய் அவர்களை வந்து கார்னர் பண்ணணும், யாரெல்லாம் விஜய் அவர்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த 2 வார காலத்தில் இவங்க கட்டமைச்ச அத்தனை கட்டமைப்பையும் அப்படி தூள் தூளா உடச்செறிஞ்சிட்டு ஒரு சேதாரம் இல்லாமல் ஒரு மக்கள் எழுச்சி, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனைகள் கிரியேட் பண்ணாமல் அந்த மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அதற்கு என்ன செய்யணுமோ அதை ரொம்ப சைலண்ட்டாக வெளியிலே வராமல் வீட்டில் இருந்தே ஒருத்தர் செஞ்சுருக்கார் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ இந்த இடத்துல அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கான தலைவனாகவும் இந்த இடத்துல யார் செயல்பட்டார்னு பார்த்தீங்கன்னா அது தளபதி விஜய். 2வது, அவர் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதற்கான எல்லாத்தையும் அவர் சட்ட ரீதியாக அணுகணும்னு பார்க்குறாரு. எனக்கு அந்த மக்களை மீட் பண்ணணும், அதற்கு காவல்துறை நீங்கள் அனுமதி கொடுக்கணும், நாங்கள் கேட்குற கண்டிஷன்ஸோடு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸை நம்ம சைட்லேருந்து வைக்கிறோம்.
அதாவது டிஐஜி கிட்ட தான் போயிட்டு இந்த ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. இப்போ டிஐஜி என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நீங்கள் கரூர் எஸ்பி தான் அதுக்கு வந்து பொறுப்பு, அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் தான் வந்து அப்ரூவ் பண்ணணும், நீங்கள் அங்கே கொடுங்கன்னு சொல்லும்போது அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, அவர் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது. மண்டபத்தில் வச்சு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ எங்கே போய் பார்த்தாலும் மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. மண்டபம் தரக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஜக நபராவோ இல்லை ஏடிஎம்கே நபராவோ இருக்கார். இந்த நபர்கள்கிட்ட இருந்து ஒரு மண்டபத்தை எடுத்தாருன்னா, ஆல்ரெடி இப்போ கூட்டணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எடப்பாடி இழுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சதிவலை பின்னிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடியார் அந்த அளவுக்கு பயங்கரமான கேள்விகளை எழுப்பி திமுகவை ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அட்டாக்கை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் திமுக திணறிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களையும் ஏடிஎம்கே பிஜேபியும் இணைத்து வச்சு பேசி இதை வேறு மாதிரி மடைமாட்டி கொண்டு போகிறதுக்கான வேலையை திமுக பண்ணுது. பட் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு சான்ஸ் கொடுக்காம விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, திருப்பியும் சைலண்ட்டாக மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணி முதல் 13ஆம் தேதி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அப்போ பர்மிஷன் கிடைக்கல. திருப்பி 17ஆம் தேதிக்கு பிளான் பண்ணுறாரு. அப்பையும் பர்மிஷன் கொடுக்கல. கேட்டால் தீபாவளி நேரில் வருது, நீங்கள் வந்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த காவல்துறை சொல்கிறாங்க. இது வரைக்கும் அரசாங்கம் அறிவித்த பணம் வந்து போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சா சேலையா நமக்கு தெரியாது. இதுக்கிடையில் வந்து கமலஹாசன் போய் காசு கொடுத்தாரு, விசிகா போய் காசு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். பட் விஜய் அவர்கள் அவர் தரப்பிலிருந்து அறிவிச்சிருந்த அந்த 20 லட்சம் ரூபாயை ஆர்டிஜிஎஸ் மூலமாக எல்லா நபருக்கும், எல்லா 41 அந்த உயிரை இழந்தாங்களே அந்த குடும்பத்திற்கும் இவர் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டார். பட் இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணிச்சு எச்சத்தனமாக இந்த திமுகவும் நாய் டவுன் குரூப்ஸும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 39 பேருக்கு தான் கொடுத்தாங்க, கேஸ் போட்ட 2 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க, அந்த 2 பேருக்கு இந்த 20 லட்சம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டாங்க. பட் இங்கே என்னென்னா மொத்தம் 39 குடும்பம், ஒரு குடும்பத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் போது 41 நபர்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பெரியவரும் கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரும் கூட ஆதங்கப்பட்டு வேறு ஒரு விஷயம் வந்து அவர் வீடியோவை போட்டிருந்தாரு. அது என்னன்னா, அது மிகப்பெரிய கேவலமான செயல் இந்த திமுக செஞ்சதுக்கு. இந்த சம்பவம் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கு. இதுக்கு இடையில திமுகவும் சரி நாய் தமிழ் குரூப்ஸும் சரி எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது விஜய் அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்க அந்த அன்பையும் நம்பிக்கையும் 1% குறைச்சுடணும்னு இவ்வளோ நாள் இந்த வேலையை செஞ்சாங்க. இவங்க செஞ்ச வேலையில் ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு பாசிட்டிவாக அமையலை அப்படின்னும் போது இவங்களுக்கு எல்லாமே பேக் ஃபயர் ஆகி நெகட்டிவ் ஆனனால இவங்க எந்த அளவுக்கு போய் எல்லை மீறி இறங்கி போய் செஞ்சாங்க அப்படின்னா, திமுக காரன் போய் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறான், பணத்திற்காக பெத்த பிள்ளைகளை கொண்டுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரிழந்த அந்த நபரை வந்து கேவலப்படுத்தி பேச ஆரம்பித்தாங்க இந்த திமுக காரங்க. இதுதான் உண்மையான திராவிட அரசியல். இதில் அப்படியே இந்த பக்கம் ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியா இவர்கள் வைத்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தோ பதில் பேசியோ இல்லை பதில் போடுறவங்கள கூட கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லி அவங்க தலைமையிலிருந்து பல பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்க ஒழிய எதுவுமே பண்ணாமல் இருந்த ஒரு தலைவர் யாரை எதிர்கட்சிகளை வந்து விமர்சிக்காமல் ஏளனப்படுத்தாமல் இந்த துக்கத்தில் முழுசாக பங்கெடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவர்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து அந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்து இவ்வளோ விஷயங்களை ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தாருன்னா பண்ணியிருக்க முடியாது. விஜய் முழு அரசியல்வாதி இருந்தால் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டார். அவர் மக்களுக்கானவர். அதனால தான் அவர் மக்களை பற்றி யோசிக்கிறார். அந்த இடத்துல உயிரிழந்தவர்களை பற்றி யோசித்தார், அவங்களுடைய குடும்பங்களை பற்றி யோசித்தார், அவங்களுக்கு இருக்க துக்கத்தை பற்றி யோசித்தார். அந்த துக்கத்தை எப்படி நம்ம முதல்ல சரி செய்து அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணார். அதை முழுதாக செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ இவ்வளோ முழுசாக செஞ்சு முடித்த ஒரு தலைவர் இன்னமும் ஒரு விஷயம் அவருக்கு பாக்கி இருக்குது. அது என்ன? அவரை நான் சந்தித்தே ஆக வேண்டும். அதற்கப்புறம் தான் என்னோடய கட்சி வேலை, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். எப்பயுமே தளபதிக்கு அது ஒரு பிரச்சனை. அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார், அதுக்கு முன்னாடி போக மாட்டார். அப்போ அந்த விஷயம் அவருக்கு கன்ஃபார்மாக இன்றைக்கி இதை பண்ணி ஆகணும். நான் அந்த மக்களை சந்திக்காமல் அந்த 41 குடும்பத்தை பார்க்காமல் என்னால் அடுத்த வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஊரில் போய் பார்க்கணும்னு அவர் இவ்வளோ ட்ரை பண்ணுறார். இந்த பக்கம் ஒருத்தன் நாய் டம்ளரை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் எந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசினான்னா, நீங்கள்லாம் என்ன வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தில் போய் செத்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு புரட்சி பண்ணி செத்தீங்களா, ஒரு நடிகரை போய் பார்க்க போய் செத்த கூட்டம் தானே நீங்களாம் சாக வேண்டிய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறான். அப்போ இவங்களுடைய அரசியல் மென்டாலிட்டி பார்த்திங்களா, இதுதான் வந்து உண்மையான முகம். இதுதான் அவங்களோட உண்மையான முகம். எனக்கு ஓட்டு போடாத நீ உசுரோட இருந்தால் என்ன, செத்தா என்னடா அப்படின்றது தான்
சீமானுடைய அந்த வார்த்தையில் உள்ள வலிகள்னு சொல்கிறத விட, விரக்தின்னு சொல்கிறத விட, இந்த மக்கள் மேலே இருக்க கோபம்னு சொல்லலாம், இல்லை என்னன்னு சொல்கிறது, நம்மளை ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு ஜென்மமாக வந்து அவன் ஆயிட்டான் அப்படின்றது இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உயிர் அப்படின்றது அவனுக்கு வந்து மதிப்பற்றது அப்படின்றத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நாயா வந்து 1.5 லட்சம் பேர் ஸ்ரீலங்காவில் செத்ததுக்கு வருத்தப்பட்டு இங்கே அரசியல் பண்ணியிருக்கு கிடையாது. அந்த உயிரிழந்த நபர்களை வைத்து இங்கே அரசியல் பண்ணி அவன் பிழைப்பு நடத்தும் ஒரு பிணந்தின்னி பேய். என்னது பிணந்தின்னி பேய் தான் சீமான் நான் சொல்லுவேன். நம்ம பிணத்தின் மேல் ஏறி நின்று அந்த காசில் அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, புள்ள, குட்டியெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு ஈழமான பிறவி அப்படின்னா, கேவலமான ஜென்மம் அப்படின்னா அது சீமான். இந்த அரசியல்வாதிகள் தான் நம்மளை இத்தனை வருஷமாக ஆண்டிருக்காங்க. இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது மாற்று அரசியல் கொடுக்க வந்திருக்கோம், நாங்கள் உங்களுக்காக வந்திருக்கோம், நாங்கள் வந்து மக்களுக்காக தான் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை முட்டாளாக வைத்திருக்கக்கூடிய, மக்களை வைத்து ஓட்டுக்காக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஈனப்பிறவிகள் தான் இந்த ஜென்மங்கள் எல்லாம் அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் மக்கள் நீங்கள் புரிஞ்சுட்டு வந்துருக்கணும். தமிழக வெற்றிகளை தொண்டர்களும் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். இவங்களோட அரசியலே அதுதான். இவங்களோட அரசியலே அடுத்தவருடைய துக்கத்தில் சந்தோஷப்படுவது, உன்னை அசிங்கப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் உன்னை போட்டு அடின்னு அடித்து அதில் இவங்க குளிர் காய்கிறது இவங்களுடைய அரசியல். இது எல்லா சாமானிய மக்களுக்கும் பொருந்தும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உண்மையான அரசியல்வாதி விஜய் அவர்கள் கிடையாது. உண்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தால் விஜய் அவர்களும் இவங்களை போன்ற ஒருத்தராக தான் இருந்திருப்பார். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஏன் போகல, விஜய் அவர்கள் ஏன் பதில் சொல்ல, விஜய் அவர்கள் ஏன் சைலண்டாக இருக்கார், விஜய் அவர்கள் ஏன் வீட்டில் இருக்கார், விஜய் அவர்கள் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு நீங்கள்லாம் கேட்க மாட்டீங்க. இவங்க அதெல்லாம் வந்து நம்ம மைண்டை ட்விஸ்ட் பண்ணுறது, நம்மளை எப்படி சொல்கிறது, நம்ம தெம்பாகவே இருந்தாலும் உங்கள் தலைவர் டம்மி, உங்கள் தலைவர் பற்றி சாமா எப்படி இருக்காரு அப்படி இருக்கான்னு சொல்லி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு எச்சக்கால பசங்க தான் இந்த கொத்தடிமைஸும் நாய்டம்ல ப்ரூஸும். இதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னலா இப்போ கரூர் மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. இது கரூரில் போய் சந்திக்க போகிறாரா இல்லை இங்கே இவங்க சொன்ன மாதிரி வீட்டில் கூட்டி வந்து சந்திக்க போகிறாரா அப்படின்றது தான் இங்கே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ஸாக இருக்குது. எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரூரில் ஒரு மண்டபம் கிடைத்ததாகவோ இல்லை அவர் வந்து பர்மிஷன்ஸ் கிடைச்சதாகவோ எந்த இடத்துலையுமே கேள்விப்படலை. அப்படி கண்டிப்பாக அவருக்கு மண்டபம் கிடைத்திருந்தால் இன்றைக்கி இதே நியூஸில் நீங்கள் வேறு நியூஸை பார்த்துருப்பீங்க, 8ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூர் போகிறார் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 95லேருந்து 99% அந்த மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்குறத தான் இப்போ ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களையும் வந்து அவங்களுடைய பர்மிஷனோட, ஏன்னா அவங்களுக்கும் வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும்ல, இதுக்காக போகணுமா அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு ஏளனமாக இவங்க பேசி வச்சுருக்காங்க. காசுக்காக தான் இந்த உயிரை கொடுத்துட்டும் காசை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ விஜய் அவர்களை பார்க்க வந்தாலும் நம்மளை இந்த மீடியா துறை நம்மளை இழிவுபடுத்துமோ, நம்மளுடைய பசங்களோட உயிரை வந்து கேவலப்படுத்துவாங்களோ அப்படின்னும் கூட அந்த உயிரிழந்த குடும்பத்தார் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த குடும்பத்தார் சம்மதித்தால், அந்த குடும்பத்தார் சம்மதத்துடன் அவர்கள் விஜய் அவர்களை சென்னையில் வந்து பார்ப்பதற்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதற்கான முடிவு இன்னும் 1-2 நாளில் தெரிஞ்சிடும். 1-2 நாளில் அவர் வந்து சந்திக்கிறார்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம், இல்லை 1-2 நாளில் அவர் எங்கே சந்திக்க போகிறாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பட் ரொம்பலாம் டிலே ஆகாது. நான் சொன்ன மாதிரியே நான் முந்தா நேற்றோ என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வாரத்தில் விஜய் அவர்கள் கரூர் சந்திப்பை நிகழ்த்தி முடிப்பார். அடுத்த வாரத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதற்கான முன்னேற்பாடாக நடவடிக்கையாக தான் இப்போ இந்த ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. நம்ம அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணலை, மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணலை. நீங்கள் அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணணும்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, இல்லை காங்கிரஸ், பிஜேபி, இப்படி பல கட்சிகள் இருக்குது நாய்டம்லர்னு சொல்லிட்டு, அதில் போய் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, ராயல் லைஃப்பில் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. பட் நீங்கள் அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ண வேண்டாம். எனக்கு சேவை செய்கிற ஒரு தலைவனை,
என்னை பார்த்து கொள்ளும் ஒரு தலைவனை நான் சப்போர்ட் பண்ணணும், அவர் தான் எனக்கு தலைவராக இருக்கணும், அவர் இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், என் புள்ளக்குட்டியோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், என்னுடைய அடுத்த தலைமுறை வந்து நிலைக்கும், அவங்களுக்கான வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு தலைவனை தேடி நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய நபர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். ஸோ உங்களுக்கு தலைவன் வேணுமா இல்லை தருதலையாக தெரிகிற அரசியல்வாதி வேணுமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது மக்களாகிய நீங்கள் தான். பல வாய்கள் பல விஷயம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். பேசுகிறவன்லாம் எதுவுமே செய்ய மாட்டான். பேசாதவங்க தான் நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு பல உதாரணம் இருக்குது. அதில் பல உதாரணத்தில் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். காமராஜர் ரொம்ப பேச மாட்டார், ஆனால் அவர் இருந்த காலம் தமிழ்நாட்டுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. மறந்துட்டோம் நம்ம. அதனால தான் இன்றைக்கி அந்த பொற்காலத்திலிருந்து இப்படி இந்த பரதேசிங்க காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது திருப்பி மாறுறதுக்கு ஆண்டவனாக கொடுத்த ஒரு தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். ரொம்ப பேசாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே சிந்தித்து செயல்படும் ஒரு திறம்பட செயல்படக்கூடிய தலைவராக இங்கே இருக்கார் அப்படின்னா அது விஜய் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தேவையில்லாமல் நெகட்டிவ் மெசேஜுக்கோ நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கோ நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. பி கான்ஃபிடென்ட். வெற்றி நிச்சயம் அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி வெற்றி நிச்சயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி 2026 நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக நம்புங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.